சதுர்வேத தபோராசி புண்ணியராசிமிவோதிதம் பிரம்மநந்தி முனிம் வந்தே ஸ்ரீசேஷாச்சலவாசினம். ஷடமரிஷனர் என்னும் மகர்ஷி. அந்த ஷடமஹரிஷண மகர்ஷியின் வம்சத்தில் பிறந்தவர் சதுர்வேத முனிவர் என்னும் மகாத்மா. சதுர்வேத முனிவருக்கு பிரம்மநந்தி என்னும் ஒரு திருக்குமாரர் அவதாரம் செய்தாராம். அந்த பிரம்மநந்தி வேதாங்க பாரங்கதராய் விளங்கினவர். டங்கர், திரமிடர், குஹதேவர், பாருச்சி, பிரம்மநந்தி என்பதாக சில பெரியோர்களை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் திருஷ்டாந்தமாக, அதாவது உதாரணமாக எடுத்து காண்பிக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் ஞானத்திலும் சீலத்திலும் வைராக்கியத்திலும் சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள். பகவத் ராமானுஜருக்கு முன்பாகவே ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் எனப்படக்கூடிய இந்த வைதிக சம்பிரதாயத்தை ஸ்தாபிப்பதில் அவர்கள் மிகவும் சிறந்து விளங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். சதுர்வேத தபோராசி புண்ணியராசி மிவோதிதம். 4 வேதங்களுடைய தவத்தின் பயனை போன்று, அந்த 4 வேதங்களுடைய தவத்தின் பயனை போன்று விளங்கக்கூடியவர் பிரம்மநந்தி என்னும் மகாத்மா. சாந்தோக்கிய வாக்கியகாரராக பிரம்மநந்தி என்பவரை குறித்து சில இடங்களில் குறிப்புகள் காணப்படுகின்றன. ஒருவேளை அந்த பிரம்மநந்தியும் இந்த பிரம்மநந்தியும் ஒருவராகவே இருக்கலாம், அல்லது அவர் வேறு இவர் வேறு என்று கொண்டாலும் பரவாயில்லை. ஆனால் தற்பொழுது ஷடமரிஷண வம்சத்தில் இந்த பிரம்மநந்தியினுடைய அவதாரம் மிக விலட்சணமானது. அந்த பிரம்மநந்திக்கு பிறகு புண்டரீகாட்சர் என்னும் மகாத்மா இதே குலத்தில் அவதாரம் செய்தார். எதற்காக இந்த விஷயங்கள் சொல்லப்படுகின்றன என்றால், ஒரு பரம்பரையை நாம் நன்கு அறிய வேண்டும். தற்காலத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய பரம்பரையை நாம் அறியாமல் இருந்து மாபெரும் தவறுகளை செய்து வருகிறோம். தற்பொழுது ராமானுஜ வைபவம் என்னும் நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய குரு பரம்பரையின் பெருமையைத்தானே அறிந்து வருகிறோம். நாதமுனிகள் என்னும் மகாத்மா ஒரு குலத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அந்த மகாத்மாவுடைய பெருமை எத்தகையது என்பதை அறிவதற்கு முன்பாக இந்த குலத்தின் சீர்மை எத்தகையது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்மாழ்வாரும் ஷடகோபர் என்று புகழப்படுகின்றார். அந்த நம்மாழ்வாரை போன்றே ஷடமரிஷனர் என்னும் மகர்ஷியினுடைய வம்சம். ஆகையாலே இவர்கள் பரம்பரையாக வேதாந்த ஞானத்தை பரிபூர்ணமாக பெற்றவர்கள். இந்த உலகியல் வாழ்க்கையில் பற்றுதல் இல்லாதவர்கள். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும், எல்லா ஜீவராசிகளும் நற்கதை அடைய வேண்டும் என்பதையே தங்களுடைய முக்கியமான குறிக்கோள்களாக கொண்டு திகழ்ந்தவர்கள் என்பதை அறிய வேண்டும். அத்தகையதொரு பிரம்மநந்தியின் வம்சத்தில் புண்டரீகாட்சர் என்னும் மகாத்மா பிறந்தார். அந்த புண்டரீகாட்சர் என்னும் மகாத்மாவிற்கு பிறகு சுமார் 4-5 தலைமுறைகளுக்கு பிறகு ஈஸ்வரமுனி என்னும் மகனியர், ஒரு பாகவதோத்தமர் இந்த க்ஷேத்திரத்தில் வசித்து வந்தார். ஏனென்றால் பிரம்மநந்தி மகர்ஷியினுடைய தனியன், அவருடைய சிறப்பை விளக்கக்கூடிய அந்த தனியனை நாம் பார்க்கும் பொழுது பிரம்மநந்தி முனிம் வந்தே ஸ்ரீ சேஷாச்சல வாசினம். அந்த பிரம்மநந்தி முனிவர் சேஷாச்சலம் எனப்படக்கூடிய திருமலை திருப்பதியில் வசித்து வந்ததாக தெரிகின்றது. பின்னர் அந்த காலத்தில் பெரியோர்கள் ஆங்காங்கு திவ்யதேசங்களுக்கு சென்று யாத்திரைகள் செய்து பெருமான்களை வழிபட்டு சில சந்தர்ப்பங்களில் தாங்கள் செல்லக்கூடிய அந்த திவ்யதேசத்தின் சூழலில் மனதை பறிகொடுத்தவர்களாக அங்கேயே நிரந்தர வாசம் செய்வதும் உண்டு. அந்த வகையில் தான் பல இடங்களில் பலரும் பிரிந்து சென்றார்கள். ஆனால் அவர்கள் பாரதத்துக்குள்ளேயே புண்ணிய பூமியில் வாசம் செய்தார்கள். அதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஈஸ்வர முனிவர் என்னும் மகாத்மா, அதாவது ஈஸ்வரமுனி என்பவர் சிரேஷ்ட குலத்தில் பிறந்தவர். இந்த க்ஷேத்திரத்திலேயே பரம்பரையாக வசித்து வருகிறார். பிரம்மநந்திக்கு பிறகு பல தலைமுறைகள் கழித்து பெரியோர்கள் இங்கே வந்து நிரந்தரமாக தங்கிவிட்டார்கள். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய சூழல் அத்தகையதொரு சூழல், அமைதியான சூழல். மிகச்சிறந்து பறந்து விரிந்திருக்கக்கூடிய சமுத்திரத்தை போன்ற மிக பிரம்மாண்டமானது ஒரு ஏரி. அந்த ஏரிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தபோவனத்தை போன்ற க்ஷேத்திர விசேஷம். காட்டும் மன்னார், திவ்ய பிரபந்தத்தை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நமக்கு காட்டக்கூடிய மன்னார் பெருமாள். அப்படி இல்லை என்றால் இந்த பிராந்தியம் முழுக்கவும் வனாந்தரமாக இருந்ததினாலே இந்த பெருமான் காட்டு மன்னாராகவும் விளங்கி இருக்கலாம். இது ஒரு சுவாரஸ்யம் தானே. ஆகையால் இங்கேயே அவர்கள் வசித்து வருகிறார்கள். இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய சூழலை பார்த்து பெருமானுடைய பெருமையை பார்த்தவுடன் அவர்கள் மனதில் ஒரு ஆனந்தம் உண்டாயிற்று. சரி, இந்த சன்னிதானத்திலேயே நாம் வசிக்கலாம். ஏனென்றால் மகான்கள் எந்த இடத்தில் வசிக்கின்றார்களோ அதுதான் திவ்ய தேசம், அதுதான் திவ்ய க்ஷேத்திரம், அதுதான் தபோவனம், அதுதான் நைமிஷம். காசி என்பதனாலேயோ காஞ்சி என்பதனாலேயோ
அயோத்தி என்பதனாலேயோ அவந்தி என்பதனாலேயோ அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் பெருமை உண்டாகிவிடாது. பெரியோர்கள் வசிப்பதினால் தான் ஒரு க்ஷேத்திரத்திற்கு பெருமை பிரபாவம் உண்டாகிறது. ஆகையால் பெரியோர்கள் வாசம் செய்த இடத்திற்கு தான் திவ்யதேசம் அல்லது திவ்ய க்ஷேத்திரம் என்பது பெயர். உண்மையில் வீரநாராயணபுரமான இந்த காட்டுமன்னார் கோவில் என்பது 108 வைணவ திருப்பதிகளில் சேராதது. 108 வைணவ திவ்யதேசங்களில் இந்த க்ஷேத்திரத்திற்கு தொடர்பு இல்லை. ஆனால் இன்று நாம் 108 வைணவ திருத்தலங்களையும் கொண்டாடுவதற்கு இந்த க்ஷேத்திரம்தான் முதன்மை காரணம், பிரதான காரணமாய் திகழ்கிறது. இது க்ஷேத்திரங்களில் சேரவில்லை என்றால் கூட ஆழ்வார்கள் பாசுரங்களை கொண்டுத்தானே நாம் 108 என்னும் ஒரு கணக்கை வைத்திருக்கிறோம். இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களே உலகத்தில் இல்லை என்றால் 108 திவ்யதேசங்களுடைய வைபவம் நமக்கு எப்படி தெரியும்? அந்த வகையில் ஆழ்வார்களுடைய திவ்ய ஸ்ரீசூக்திகளை காட்டித் தந்ததினாலே இந்த திவ்யதேசம், இந்த க்ஷேத்திர விசேஷம் 108 வைணவ திருத்தலங்களை விட தனிச்சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது என்பதும் பெரியோர்களால் ஒப்புக்கொள்ளக்கூடிய சுவாரஸ்யம்தான். இந்த திருத்தலத்தின் மகிமையை சற்று அனுபவித்து பின்னர் நாம் குரு பரம்பரையை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பிராந்தியம் அனைத்துமே புராணங்களில் ஜில்லிகா வனம் என்று தான் பெருமை பெற்றதாய் வழங்குகிறது. ஏனென்றால் ஜில்லிகா என்னும் ஒரு பெண்ணரசி இருந்தாள், ஒரு அரக்கி என்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு அருகிலேயே இந்த காட்டுமன்னார் கோவிலுக்கு இன்னும் சற்று தொலைவில் சுமார் 20 அல்லது 25 கிலோமீட்டர் நாம் பிரயாணம் செய்தோமேனால் திருமுட்டம் எனப்படக்கூடிய ஸ்ரீமுஷ்ட க்ஷேத்திரத்தை சேவிக்கலாம். ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரங்களில் எம்பெருமான் தானே ஆவிர்பவித்தருளின புண்ணிய க்ஷேத்திர விசேஷங்களில் வராகப் பெருமானாக பகவான் ஆவிர்பவித்தருளினான். ஸ்வயம்வியக்த க்ஷேத்திரம், பெரிய மகனீயர்கள், மகான்கள், புண்ணிய புருஷர்கள் அவதாரம் செய்தருளின புண்ணிய க்ஷேத்திரம் இந்த ஸ்ரீமுஷ்ட க்ஷேத்திரம். வராகப் பெருமான் யக்ஞவராகமூர்த்தி, யக்ஞவராக ரூபியாக பரமாத்மா சேவை சாதிக்கிறான். அந்த க்ஷேத்திர மகாத்மியத்திற்கும் இந்த திவ்யதேசத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஏனென்றால் இந்த பிராந்தியங்கள் முழுவதும், இந்த வனங்கள் முழுவதும் ஜில்லிகா வனம் என்றுதான் புகழப்பட்டன. அந்த ஜில்லிகை என்பவளுக்கு ஒரு பிள்ளை இருந்தான், அவனால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக முக்கியமாக நாம் அறிய வேண்டிய சிறப்பு செய்தி என்ன என்றால், இது மதங்க மகர்ஷி என்னும் மகாத்மா மகனியர் அவர் தவம் செய்து சித்தி பெற்ற க்ஷேத்திரம். மதங்க மகர்ஷியை குறித்து ஒரு விஷயம் எங்கே சற்றே யோசித்து பார்த்தால், ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி சுக்ரீவன் இவர்களுடைய கதையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மதங்காசிரமம் என்னும் மதங்க மகர்ஷியை குறித்ததான செய்திகளை நாம் அறிகிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டத்தில் வாலி சுக்ரீவன் என்னும் 2 சகோதரர்களுடைய சரித்திரத்தை பார்க்கிறோமே, அந்த சமயத்தில் தான் இந்த மதங்க மகர்ஷியை குறித்த பிரஸ்தாபம், அதாவது இவரை குறித்த செய்திகளை அந்த இடத்தில் நாம் அறிகின்றோம். ரிஷ்யமுக பர்வதம், மதங்காசிரமம், இந்த இடத்தில் தான் வாலி சுக்ரீவன் முதலானவர்கள் வசித்ததாக அறிகின்றோம். ஒரு சமயம் மதங்க முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய தவத்திற்கு இடையூறு விளைக்கும் காரியத்தை வாலி செய்தான். இதனுடைய விரிவுகளை நாம் ராமாயணத்தில் பார்த்து கொள்ளலாம், ஏனென்றால் இங்கே விரிப்பதற்கு கால நேரம் இல்லை. அப்படி வாலி செய்த அபராதத்தினாலே மதங்க மகர்ஷி கோபப்பட்டு வாலிக்கு சாபமளித்தார் என்று ராமாயணத்தில் இவரை குறித்த ஒரு செய்தி வருகிறது. இந்த மதங்க மகர்ஷி இந்த திருத்தலத்தில் தான் தவம் செய்து சாப விமோச்சனத்தை அடைந்தார். இது என்ன சுவாமி என்றால், இதற்கும் காஞ்சி வரதராஜ பெருமாள் சந்நிதிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அற்புதமான ஆச்சாரிய வைபவத்தை அனுபவிக்கும் சமயத்தில் அந்த ஆச்சாரிய சிரேஷ்ட தமர்கள் எந்த ஒரு ஸ்தான விசேஷத்தில் திருத்தலத்தில் தாங்கள் பரம்பரையாக வசித்துக் கொண்டு தவம் செய்து சித்தி பெற்றார்களோ அந்த க்ஷேத்திரத்தின் மகிமையை நாம் உணர வேண்டாமா? அதற்காகத்தான் இங்கே விரிவு. காஞ்சி வரதராஜ பெருமாள் பிரம்மதேவர் செய்த தவத்தில் ஆவிர்பவித்தவர் என்பது உலக பிரசித்தம். அன்று நயந்த அயமேத மாவேள்வி என்னும்படியாக பிரம்மதேவன் தான் பகவத் சாட்சா்காரத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்படி இயலாத பொழுது அவன் தவித்தான். அப்பொழுது ஆகாசவாணி, நீ 1000 அஸ்வமேத யாகங்களை செய்தால்தான் புலனடக்கம் பெற்று பகவானை தரிசிக்க முடியும் என்று கூறியது. உடனே பிரம்மதேவன் 1000 அஸ்வமேத யாகங்களை எப்பொழுது செய்து முடிப்பது என்பதாக துயரத்தால் தவித்தான். அந்த சமயத்தில் அதே ஆகாசவாணி சொன்னது,
உலகத்தில் மிக பிரசித்தமான சத்யவிரத க்ஷேத்திரம் என்னும் அந்த க்ஷேத்திர விசேஷத்தில் தற்பொழுது காஞ்சிபுரம் என்று சொல்லுகிறோமே, அந்த காஞ்சிபுரத்திற்கு புராணத்தில் சத்யவிரத க்ஷேத்திரம் என்பது பெயர். அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்தில் அனந்தசரஸ் என்னும் ஒரு புஷ்கரணி, அதன் அருகிலேயே ஹஸ்திகிரி என்னும் ஒரு சிறிய பர்வதம், சிறு குன்று, ஆங்கிலத்தில் ஹில்லாக் என்கிறோம் அல்லவா, அந்த ஹில்லாக் ஒரு குன்று அமைந்திருக்கிறது. அதை யாகவேதியாக்கி கொண்டு நீ ஒரே ஒரு அஸ்வமேத யாகத்தை செய்தால் 1000 அஸ்வமேத யாகத்தை செய்த பலனை பெறலாம் என்று ஆகாயவாணி கூற, பிரம்மதேவர் காஞ்சிபுரத்திற்கு வந்து அனந்தசரஸ் புஷ்கரணியின் கரையில் உத்தமமானதொரு யாகத்தை செய்தார். அந்த யாகத்தில் வரதராஜ பெருமாள் ஆவிர்பவித்தருளினார் என்பது காஞ்சி திருத்தல மகாத்மியம். அந்த யாகத்தில் 33 கோடி தேவர்களும் பங்கெடுத்துக் கொண்டார்கள். யக்ஷ, கந்தர்வ, கிண்ணர, கிம்புருஷ, சித்த, சாரண, தபோதன, முனி என்பதாக எல்லோரும் அந்த யாகத்தில் பங்கு கொண்டார்கள். அந்த யாகத்தில் நம்முடைய மதங்க முனிவரும் பங்கெடுத்துக் கொண்டார். அப்படி யாகத்தை செய்து வரும் சமயத்தில் கவனக்குறைவினாலே மதங்க முனிவரினால் வேதத்தின் ஸ்வரங்கள் மாறுதலாக சொல்லப்பட்டன. இதனால் ஒரு பெரும் விபரீதம் விளைந்தது. அது என்ன? மதங்க முனிவருக்கு எதனால் சாபம்? அந்த சாபம் இந்த திருத்தலத்தில் எவ்விதம் நீங்கியது என்பதை தொடர்ந்து அனுபவிக்கலாம்.